இந்த சமீபத்திய இன்றைய பேட்டி என்ன செய்தியை சொல்றதா நினைக்கிறீங்க கோட்டீஸ்வரன்? நேயர்களுக்கு வணக்கம். குழப்பம் மேலும் குழப்பம். 4.5 வருஷத்துக்கு கழிச்சு திருப்பி மறுபடியும் வந்தா சுட்டா வேணும். ஆமாங்க, நான் என்ன சொன்னேன்னா, அண்ணன் கேசிபி கரெக்டாக சொன்னார். 3 விஷயம்தான் நிலைப்பாடெல்லாம். அப்புறம் திமுக அரசு ஜெயிக்கக்கூடாது, வீட்டுக்கு போகணும். அதிமுக ஆட்சி வரணும், எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகணும், நான் அதுக்கு வேலை செய்ய போகிறேன். முடிஞ்சு போச்சு. 30 செகண்ட் கூட கிடையாது. இதை சொன்னால் மேபி அழுத்தம் ஜாஸ்தியாகும். அவர் என்ன சொல்கிறாரு, மக்கள் முடிவு எடுப்பாங்க. முதல்ல நீங்கள் முடிவு எடுத்தீங்களா? அண்ணாமலை பாருங்கள் எவ்வளோ புத்திசாலித்தனமாக பதவி போச்சு, இருக்கிறதும் போயிடும் பொழுது. ஏன்னா இபிஎஸ் பிஜேபி கிட்ட அந்த ட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எப்பவுமே நம்பர் 1 யாரோ அவங்ககிட்ட தான் அவங்க வியாபாரம் பேசுவாங்க, கூட்டணி பேசுவாங்க, எல்லாமே அவங்களோட நிலைப்பாடு அது. அப்படி இருக்கும்போது இவர் தவறு மேலே தவறு. ஃபஸ்ட்டு ஓபிஎஸ் ஐயா பிரதமர் மோடிக்கு பாக்கியம் லெட்டர் எழுதுனது தப்பு. இப்போ இவர் அண்ணன் செல்லூர் ராஜு மாதிரியோ இல்லை விஜயபாஸ்கர் மாதிரியோ சாதாரணமாக அமைச்சராக இருந்து ஒரு சீனியர் கிடையாது, முதல்வராக இருந்தவர், ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கைக்குரியவர். இவர் போயிட்டு ஸ்டாலின் அவர்களை பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு மோடிக்கு லெட்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட்டணியிலேருந்து வெளில போகிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபவுல், தப்பு. அரசியலில் பொறுமை வேணும், அதிக பொறுமையாக இருக்கிறதும் தப்பு. அதுக்கு இவர் தான் எடுத்துக்காட்டு. ஸோ மோடிக்கிட்ட அந்த பிரச்சனை, கூட்டணியிலேருந்து இவர் யாரும் வெளியேற்றலை, இவரே போய் கூட்டணியில் இருந்தார், அப்புறம் இவரே வெளியில் போயிட்டார். ரைட்டுங்களா? சரி, கூட்டணி விட்டு வெளில போனீங்களே, எதனா ஒரு மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையை சொல்லணும்ல. நீட்டு தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது, இல்லை எய்ம்ஸ் இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க திறக்காமல், இல்லை ஜிஎஸ்டி அதிகமாக வாங்குறீங்க, ஏதோ ஒன்று மக்கள் பிரச்சனையாக இல்லை, தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை தான் இல்லையா? மறுநாள் 2000 கோடி ரூபா பணம் வரலன்னு சொல்லிட்டு ஒரு கட்டண அறிக்கை விட்டார். அதுக்கப்புறம் அதோட அமைதியாகிட்டார். கேட்டால் அறிக்கை டெய்லி விடுறாரு. ஸோ அப்போ பிஜேபி கிட்ட இந்த மாதிரி முன்னுக்கு பிறன். ரெண்டாவது, ஸ்டாலின் அவர்களை போய் நீங்கள் வீட்டில் பார்க்குறதோ இல்லை அறிவாலயத்தில் பார்க்குறதோ இல்லை அவர் கூட வாக்கிங் போகிறதோ அதை அதிமுக தொண்டர்கள் ரசிக்க மாட்டாங்க. எதுக்கு? தீய சக்தி திமுக அப்படின்னு தான் அவங்களோட ஸ்லோகனே. அவங்களுக்குன்னு பெரிய கொள்கை சித்தாந்தம்லாம் இல்லை. திமுக என்ன சொன்னாலும் அது தப்பு, அது மக்கள் விரோதம். இதுதான் அதிமுக நிலைப்பாடு. இப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது 3 ஃபவுல் பிளே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, இன்னைக்கும் ஃபவுல் பிளே, இன்னைக்கும் ஃபவுல் பிளே. ஆனா மணி சொன்ன இடம்ன்றது இப்ப இதெல்லாம் எங்க தப்புன்னா, அவர் ஏதோ அதிமுகக்குள்ள இருக்க பிரியப்பட்டு விளையாண்டு தப்பு செஞ்சான்னா நீங்க சொல்ற கோணம் சரி. மணி சொல்றாரு வெளியேறணும்னு முடிவு எடுத்துட்டார். விஜய்ன்ற ஃபேக்டர் உள்ளுக்கு வந்தாச்சு. அது ரொம்ப முக்கியம். விஜய்ன்ற சொல்றது விஜய்ன்ற ஃபேக்டர் வந்தாச்சு. நடுவுல நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் கிட்ட போய் சேரணும். ஆல்ரெடி விஜய் பி டீம்னு சொல்லிட்டு இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு? திமுகக்கு பி டீம் தான் விஜய். ஏன்னா விஜய் அதிமுக ஓட்டை பிளவுபடுத்தி திமுக திருப்பி ஆட்சி வரணும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேடிக்கை பார்க்க போறாரு. இப்படிதான் மீம்ஸ் எல்லாம் ஓடுது. இப்போ அப்போ ஓபிஎஸ் பார்த்துருப்பாரு, அடடே இது நம்ம என்னப்பா கிரீஸ் எல்லாம் போடுறாங்க, நம்மளுக்கு யாரும் தொண்டர் வரமாட்டாங்கன்ற நம்ம திராவிட கட்சிகளில் பார்க்குறோம். இவங்க என்னன்னா தொண்டருக்கு கிரீஸ் எல்லாம் வைக்கிறாங்க, இது வேற மாதிரி இருக்கு, இதில் போனால் வேலைக்கு ஆகாது போல முடிவு எடுத்திருப்பாரு. விஜய் வேண்டாம். விஜய் ஆமாங்க, ஏன்னா ஒரு சீசன் பாலிட்டிஷியன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஓபிஎஸ் அவர்களே போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் மாநாட்டில் நாளைக்கு ஒரு கூட்டணி இவர் போய் சேர்ந்துக்கிறார் போறாருன்னா, ஓபிஎஸ் அவர்கள் நிறைய பேர் அந்த கூட்டத்திலே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் விஜய் 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 என்ன பண்ண போறார் அதெல்லாம் தெரியாது. விஜய் என்ன அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அரசியல்வாதி பயப்படுவார். அப்ப விஜய் ஆப்ஷனோ இவருக்கு பிரச்சனை. ஒரு 3 முறை முதலமைச்சரா இருந்த ஓபிஎஸ் அவர்கள் என்ன பயன் நீங்க சொல்லுங்க? 3 முறை முதலமைச்சரா இருந்தார், ஆமா, என்ன பயன்? இன்னைக்கு நான் கேட்கிறேன், விஜயோட சேர்ந்தா அவரு காணாம கரைஞ்சு. நான் சொல்றேன்னா சார், நீங்க விஜய் கூட சேருங்க, இபிஎஸ் ஓட சேருங்க, மோடியோட சேருங்க, மக்கள் கூட நீங்க சேர்ந்தீங்களா? ஒரு மாநாடு போட்டீங்களா? இல்ல கட்சிக்காரர்களை போய் போராட்டம் பிரச்சனை எதனா சந்திச்சிங்களா? ஒரு பேரணி நடத்துனீங்களா? இல்ல ஒரு போட்டி பொதுக்குழு போட்டி? திருப்பியும் கேஸ்ன்றாரு, கோர்ட்டு கேஸ். ஏன் வழக்காடு மன்றத்தில் இருக்கிற கேஸ் எல்லாம் பத்தாதா? இல்ல அதுல கோட்டீஸ்வரன் சரி, இப்ப நீங்க சொல்றது ஒரு அப்சர்வேஷன், அவரோட மதிப்பீடு பண்றீங்க ஓபிஎஸ் ஓட அரசியல். அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஒன்றிணையாம நீங்க என்ன கூட்டணி வச்சாலும் ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்றது. அதிமுகவுக்கும் அதான் செய்தி, பாஜகவுக்கும் அதான் செய்தி. இல்ல சார், முதல்ல எங்களெல்லாம் ஒண்ணு சேர்க்கிற வழியை பாருங்க. இல்லையா? கரெக்ட், ரொம்ப நல்லா வரீங்க. இப்ப கூட்டி கழிச்சு கடைசியா இப்ப இருக்கிறது 4 பேர். ஒருத்த நாட்டுல அண்ணா வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், இவரு இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் நினைக்கிறேன். ஓகேங்களா? இதை தாண்டி அவங்கள நம்பி போனவங்களோட நிலைமை என்ன? அவங்க ஏன் ஓடி வந்தாங்க ஐயா ஓபிஎஸ்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? ஏன் ஓபிஎஸ் ஐயாவை மாஃபாய் பாண்டியராஜனே அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நம்பி போனார், அப்புறம் ஏன் திரும்ப வந்தார்? ஏன் நம்மளை விட்டு திரும்பி போறாங்க? இந்த கேள்விக்கு இன்னும் வரலாம் ஓபிஎஸ் பதில் சொல்லவில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, தன்னுடைய மகனை வேற கூட்டு போயிட்டு இவர் தான் போறாரு, சரி ஸ்டாலின் அவர்களை பார்க்கறதுக்கு முதல்வர் நல்லா விசாரிக்கட்டும் எல்லாம் பண்ணட்டும், கூட வேற அவரை கூட்டு போயிட்டு அவர் அரசியல் வாழ்க்கையை நாசம் பண்ணி விட்டாரா? எப்படி பார்ப்பாங்க திமுக தொண்டர்கள்? அதை இல்ல அதிமுக தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க? இதெல்லாம் யோசிக்கணும். அப்போ 3 முறை இதை முடிச்சிடறேன். ஒன்னே இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா என்ன பண்றாரு?
வழக்கு பதிவு போட்டிருக்கோம். வழக்குக்கு தான் தீர்ப்பும் வரல, தீர்வும் வரலையே. வேட்டி கட்ட முடியல. இன்னைக்கு பொறுமையா பேசுறாரு. அந்த வேட்டிக்கு சொந்தக்காரர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி இவர் நிறைய பேருக்கு தெரியும். அதிமுக இவர் தான் பிரபலம். இன்னைக்கு வந்து ரெட்டலை பத்தி பேச முடியாது, வேட்டி கட்ட முடியாது. கோர்ட்டுக்கு போய் இதான் வந்திருக்கு தீர்ப்பு. இன்னமும் வந்து வழக்காடு மன்றன்றாரு, குழப்பறாரு. இப்ப நீங்க ஓபிஎஸ் அவர்களோட மூவை வந்து ரொம்ப சிலாகித்து ரொம்ப முக்கியமான முடிவு அப்படின்னு சொல்றீங்க. அது வெளியேறியது. இன்னும் நீங்க தான் சொன்னீங்க அந்த கடிதத்தையே அவர் தெரிஞ்சுதான் வாக்கியம்னு வெளியே. ஆனா கோட்டீஸ்வரன் எல்லாமே தப்பாட்டமா இருக்கு அப்படின்றது தானே அவர் எடுத்த எல்லா நிலைப்பாடும். அந்த இந்தியாவில இருந்து வெளில வந்தார்ல, அந்த புள்ளியில இருந்து பிடிச்சா கூட கோட்டீஸ்வரன் எல்லாமே தப்பா போய் தப்பாட்டம். ஆனா கல்லாட்டம் கிடையாது, பூராவே தப்பாட்டம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே தப்பாட்டம் இல்ல. இப்ப நண்பர் கோடீஸ்வரன் சொல்றதுக்கு வந்து தமிழக வரலாற்றுல பல உதாரணங்கள் இருக்கு. ஐயா சம்பத் வந்து திமுக இருந்து வெளியேறினார்ல, அங்க இருந்து ஆரம்பிங்க. முன்னேற்ற கழகங்கள் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஐயா சம்பத் வெளியேறினப்ப என்ன நடந்ததுன்னு பாருங்க. கோட்டீஸ்வரன் என்ன சொன்னாரோ அதான் நடந்தது. ஐயா எஸ்டிஎஸ் வெளியேறினார்ல, எவ்வளவு ஆயிரக்கணக்கான மாணவர்களை அரசியல் படுத்திய ஒரு அறிஞர் அவர் வெளியேறினார்ல, என்ன நடந்தது? வரல. ஏங்க, நான் இன்றைக்கு இருக்கிற தலைவர்களை குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இப்படி வெளியேறி தனியே ஒரு கட்சி ஆரம்பித்து 1 அல்லது 2 தேர்தல்களை சந்தித்து விட்டு திரும்ப தாய் கழகத்திற்கோ தேசிய கட்சிகளுக்கோ போனவர்கள் பட்டியல் தமிழ்நாட்டில் பெரிதாக இருக்கிறது. அவர்கள் ஒன்றும் கள அரசியல் தெரியாத சாதாரண ஆட்கள் இல்லை. இன்றைக்கு ஐயா ஓபிஎஸ் இருந்த இடத்துல 80களில் இருந்தவங்க 90களில் இருந்தவங்க அப்படி பண்ணிருக்காங்க. கோட்டீஸ்வரன் நான் இங்க தப்பா சார் அவர் சொன்னது திரும்ப 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 நடந்திருக்கு சார். எங்க வேறுபடுறாரு ஓபிஎஸ்? நீங்க அவர் சொன்ன விஷயத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய பல தலைவர்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது எந்த பலனையும் ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த பொறுமை ஓபிஎஸ் எங்க இல்ல. இப்ப நீங்க சொல்றது இப்ப என்டிஏல இருந்து வெளில வந்துட்டு சில மூவ் பண்றாருல, இப்ப கோட்டீஸ்வரன் சொல்றாரு அவருக்கும் பலன் தராது, அவங்க பையனுக்குமே பலன் தராது சார். அததான் நான் சொல்றேன். இது நீங்க சொல்ற ஃபார்முலாவை இதுவரை தமிழ்நாட்டுல ஒரு 10க்கும் மேற்பட்ட தலைவர்கள் கட்சிகள்ல இருந்து நீக்கப்பட்ட போது நீங்க என்ன சொன்னீங்களோ அதை தான் செஞ்சாங்க. ஆனால் அந்த ஒன்னும் நடக்கல சார். ஓபிஎஸ் பொறுமை காக்குறாரு, நிதானமா போறாரு. இவரோட நல்லூர் இந்த மூவ்லாம் வந்து ராஜதந்திரம் சார். நான் இன்னும் உடைச்சே சொல்றேன் சார். ஐயா திருநாவுக்கரசு ஒரு நேரத்தில் ஐயா எம்ஜிஆரின் வாரிசாகவே பார்க்கப்பட்டவர். ஐயா வைகோ ஒரு நேரத்தில் கலைஞரின் வாரிசாகவே பார்க்கப்பட்டவர். ஐயா தினகரன் ஒரு நேரத்தில் ஜெயலலிதா முடிச்ச விஜயன். இவங்க எல்லாரும் ஒரே பேட்டர்ன்ல மாட்டினாங்களா? ஐயா கண்ணப்பனும் இதே போல ஒரு கட்சி ஆரம்பிச்சாரா? மாட்டிக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் எங்க கண்ணப்பன் சீரணி அரங்கத்துல கூட்டின கூட்டத்தை இன்னைக்கு வரை யாரும் கூட்ட முடியலங்க. அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இன்றைக்கு சமகால அரசியல் அறிவு மிக்க கள வீரர்களாக இருந்த ஐயா திருநாவுக்கரசில் இருந்து ஐயா ஓபிஎஸ் எங்கே வேறுபடுகிறார்? ஐயா வைகோவில் இருந்து ஐயா ஓபிஎஸ் எங்கே வேறுபடுகிறார்? ஐயா கண்ணப்பன்ல இருந்து ஐயா எங்க ஓபிஎஸ் வேறுபடுகிறார்? இன்னொரு கூட்டணி சார். அதுதான் சரியா போகுது சார். இந்த பொறுமை சார் கோட்டீஸ்வரன், இந்த பொறுமையும் ஒரு தனி கட்சியெல்லாம் போகல, இன்னொரு கூட்டணிக்குன்னு போறார். அது வந்து இல்ல சார். அவர் இப்ப கிளைம் பண்ண போறாரு. அதிமுக இப்ப கிளைம் பண்ண போறாரு. பண்ணிட்டு இன்னொரு கூட்டணிக்கு போவாரா? இந்த கூட்டணி அவர் அதுக்கப்புறம் சார் எப்படி சார் அவர் ஒரு மூயே அவர் வெளிப்படுத்த மாட்டாங்க சார். நான் என் கொஸ்டினை கன்சாலிடேட் பண்ணிடுறேன். ஐயா சம்பத்தில் இருந்து ஐயா எஸ்டிஎஸ் இருந்து ஐயா திருநாவுக்கரசில் இருந்து ஐயா வைகோவில் இருந்து ஐயா கண்ணப்பனில் இருந்து ஐயா டிடிவியில் இருந்து ஓபிஎஸ் எந்த புள்ளியில் வேறுபடுகிறாருன்னு புரிஞ்சீங்கன்னா அவருடைய நகர்வுகளை நீங்க புரிஞ்சுக்க முடியும். இதுக்குள்ள பெரிய கணக்கு இல்ல சொல்றாரு. நீண்ட பதில் சொல்லிருக்காரு. நான் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. ஏன்னா ஒரு பிரேக் போயிட்டு வாங்க. நீங்க சம்ம பண்ணிருங்க. அதுக்கு மட்டும் என்ன பார்வையில நீங்க எப்படின்னா, அரசியல்ல வந்து மக்களோட நலன் தான் முழுசா இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ இவர் பண்ற அரசியல்ல மக்களோட நலன் இப்ப பாத்துட்டு இருப்பாங்க நேயர். ஓபிஎஸ் இந்த மாதிரி மாறி மாறி பேசுறதோ மாசரம் பேசுறோம் எனக்கு என்ன ஃபர்ஸ்ட். ரெண்டாவது டிடிவியோட ஒப்பிடுறாங்க. டிடிவி தினகரன் தனிக்குன்னு ஒரு பாதை அமைச்சு ஒரு வாக்கு விகிதாச்சாரத்தை காட்டிட்டு அவர் ரெடி ஆயிட்டார். அதனால தான் வந்து காலம் பதில் சொல்லுன்றாரு, காலம் கடந்து போச்சுன்றாரு. டிடிவி தினகரன் வந்து தெளிவா இருக்காரு. விஷன் இருக்கு, எனக்குன்னு வாக்கு வங்கி இருக்கு, எனக்குன்னு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்போ அவர் பேசும்போது அந்த பேரத்தன்மையோ கூட்டணி கணக்கோ மத்திய அரசோ இல்ல எதிர்கட்சி தலைவரோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் இந்த நொடி வெறினோ கூட்டத்தையும் கூட்டல, மக்களையும் பார்க்கல. இன்னொன்று கோட்டீஸ்வரன்,
ஒருவேளை இப்ப நீங்க விடுங்க, அவரு நீங்க ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாருல, ஆமா. நான் ஜெயிக்கிறேனா இல்லையோ இல்ல, நான் இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் பெரிய ஸ்டேட்மெண்ட். சூப்பர் சார். இது எப்படின்னா, இந்த சைக்கிள் ஓட்டும் போது ஒருத்தர் நல்லா ஓட்டின்னு போறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த சைக்கிள்ல வந்து கம்பி எடுத்து உள்ள விடுறது, நான் விழுந்துட்டேன் நீயே விழு. இதெல்லாம் ஒரு இல்ல இல்ல சார், ஓபிஎஸ் அங்க வெளியே வந்தாரு சார். ஓபிஎஸ் வெளியில வரல, அவர் வானகரத்துல செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி ஓபிஎஸ் வெளியே அனுப்புனது யாருங்க சார்? வரலாறையே மாற்றி பேசுறாருங்க. மாத்தினா இல்ல, அவர் வெளியில வந்தாரா சார்? சைக்கிள்ல டபுள்ஸ் போயிட்டு இருந்தவங்க எங்க டபுள்ஸ் போயிட்டு இருந்த ஓபிஎஸ் இறக்கி விட்டது யாருங்க? டைம் நான் முடிக்கல, இன்னும் நான் திரும்ப வரேன் கோடீஸ்வரன்.